அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் உருவாகி கடந்த 2015ஆம் ஆண்டு வெளிவந்த அனைவரையும் மிரள வைத்த திரைப்படம் டிமாண்டி காலனி. இந்த படத்தில் அருள்நிதி ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பின் டிமாண்டி காலனி 2 வெளிவந்தது. இந்த படத்தில் அருள்நிதி உடன் இணைந்து பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், மீனாட்சி கோவிந்தராஜன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த டிமாண்டி காலனி 3 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளிவந்தது. இதன் பின் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துச்சு. கனவுல பார்த்தது எப்படி நேர்ல வரும்? இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு ரிச்சுவல் பண்ணிருக்காங்கன்னா இது சாதாரண இடம் இல்ல. இந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளிவர இருக்கும் டிமாண்டி காலனி 3 படத்தின் சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் உரிமத்தை ஜி நிறுவனம் வாங்கியுள்ளது அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுவும் ரூபாய் 50 கோடிக்கு வாங்கியுள்ளது என தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ரெக்கார்ட் என கூறப்படுது. உங்களை யாரெல்லாம் டிமாண்டி காலனி 3 பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.